ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம ஹைட்ரோமீட்டர் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்ரோமீட்டர்னா என்னென்னு பார்த்தோம்னா பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணியிருப்போம். நார்மலாக நம்ம பாடி டெம்பரேச்சர் எப்படி செக் பண்ணுறதுக்கு நம்ம எப்படி தெர்மோமீட்டர் யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷனை செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி லெட் ஆசிட் பேட்டரியோட நம்ம ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி செக் பண்ணுவோம். அது எப்படி செக் பண்ணுவோம்னா, இது பாருங்க கிளாஸ், அவுட்டர் கிளாஸு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு மப்ளர் மாதிரி வந்து உறிஞ்சி மாதிரி அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது ஏர் மூலமாக வந்து இந்த உள்ளே இருக்க அந்த லெட் ஆசிட்டை வந்து நம்ம உறிஞ்சும் போது என்ன ஆகுனா, அதிலேருந்து வந்து உள்ளேருந்து பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடியில் ஒரு ஃப்ளோட் இருக்கும். இந்த ஃப்ளோட் பார்த்திங்கன்னா ஓல்டு மாடலில் ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சு. அதில் பேட்டரியை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, எவ்வளோ ஹெல்த்துன்னு பார்க்கலாம். அது போக வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.1, 1.16 அந்த மாதிரி வந்து நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வர நியூ மாடலில் பார்த்திங்கன்னா உள்ளேயும் பார்த்திங்கன்னா கிளாஸில் ஒரு ஃப்ளோட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இன்வெர்டர் பேட்டரி வந்து லெட் ஆசிட் பேட்டரின்னு சொல்லுவோம். அந்த லெட் ஆசிட் பேட்டரியில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். எலக்ட்ரோலைட் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, வாட்டர் ப்ளஸ் வந்து சல்பூரிக் ஆசிட். நார்மல் வந்து பியூர் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்னு காட்டும் இந்த ஃப்ளோட் மீட்டர் யூஸ் பண்ணும்போது. சல்பூரிக் ஆசிட் வந்து 1.8 இருக்கும். அதனால் வந்து எலக்ட்ரோலைட்ன்றது வந்து ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டான ரேஞ்ச் வந்து 1.2லேருந்து 1.25 அந்த ரேஞ்சில் இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி உள்ளே டிப் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் எந்த அளவுக்கு சார்ஜ் ஆகிருக்குன்றது செக் பண்ண முடியும். இது செக் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும்னா, பேட்டரி வந்து ஒரு 3 மணி நேரம் சார்ஜில் இருக்கும். டிஸ்சார்ஜ் ஆகாமல் சார்ஜ் ஆன பிறகு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா கரெக்டான ரேஞ்ச் வந்து நம்ம செக் பண்ணிக்கிற முடியும். நார்மலாக வந்து வோல்டேஜை செக் பண்ணியும் நம்ம இந்த பேட்டரியோட கண்டிஷனை செக் பண்ணிக்கலாம். அது போக அந்த ஹைட்ரோமீட்டரை யூஸ் பண்ணி ஒவ்வொரு செல் எந்த செல் வீக் ஆகிருக்கு அப்படின்றது செக் பண்ணி பாருங்கள். நார்மல் வாட்டர் நம்ம செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்ச் பார்த்திங்க இதில் வந்து 1.12லேருந்து இருக்கும். நார்மல் பியூர் வாட்டரில் வந்து 1ன்றதுனால வந்து ஃப்ளோட் மீட்ரு எதுவும் நமக்கு வேல்யூ காட்டல. இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் ஆஃப் சார்ஜ் 12 வோல்ட்டு 24 வோல்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 25%, 50%, 75, 100ன்னு இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியில் வந்து எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்றதை நம்ம வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். அதனால தான் வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை வந்து நம்ம பேட்டரியில் வந்து செக் பண்ணுறோம். பாருங்கள், இது வந்து என்னட்ட இருக்க ஓல்டு பேட்ரி. இப்போ இந்த பேட்ரி செல்லில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்ற எந்த ரேஞ்சில் இருக்குன்றதை நம்ம இந்த ஹைட்ரோம் யூஸ் பண்ணி அந்த எலக்ட்ரோலைட்டோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியை நம்ம இப்போ செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பேட்டரி டிசில் வாட்டர் எவ்வளோ ரேஞ்சில் செக் பண்ணணும், எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு செல்லை எடுத்துக்கிறோம். நார்மல் இன்வெர்டர் பேட்டரி நம்ம லெட் ஆசிட் பேட்டரியில் வந்து 6 செல்லு இருக்கும். பாருங்கள், உள்ளே வந்து சிம்பிளாக வந்து இது செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணும்போது வந்து இந்த வாட்டர் வந்து எங்கேயும் கீழே பற்றாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்கள், கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணி கையை ரிலீஸ் பண்ணோம்னா ஈஸியாக வந்து இந்த ஃப்ளோட் வந்து மேலே வந்து ரேஞ்சு வந்து நமக்கு காட்டும். பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நியர் வந்து 2 கிட்ட இருக்குது. இதோட பேட்ரி ஹெல்த் கண்டிஷன் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இந்த பேட்ரி பார்த்தீங்கன்னா ஓல்டு பேட்ரி தான். இதை பாருங்கள், நியர் 2 கிட்ட இருக்குது. 1.15 பாருங்கள், அதில் நம்ம டேபிளில் பார்த்தீங்கன்னா 1.5ன்றது வந்து 25% சார்ஜில் இருக்குது. இதை நம்ம வோல்டேஜை மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி வோல்டேஜையும் நம்ம செக் பண்ணும்போது அது மூலமாகவும் தெரிஞ்சுக்கிற முடியும். இந்த மாதிரி ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு செல்லையும் நம்ம இந்த மாதிரி வந்து செக் பண்ணிக்கலாம். எப்போ இது நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு வருன்றதை இது எப்போ நம்ம செக் பண்ணுவோம்னா, ஹவர்ஸ் நமக்கு கிடைக்கல. பேட்ரி நார்மலாக வந்து ஒரு 5 ஹவர்ஸ் இருக்கிறது வந்து இப்போ 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி ஆகுதுன்னா ஏதாவது ஒரு செல்லு வீக் ஆகுது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற முடியும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம வந்து ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி செக் பண்ணும்போது எலக்ட்ரோலைட்டோட அதோட ரேஞ்ச் வந்து எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம செக் பண்ணிக்கிற முடியும். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன செய்யலாம்னா, நார்மலாக வந்து நம்ம பல்க்கு அந்த மாதிரி பேட்டரி ஸ்பேர் பார்ட்ஸ் விற்கிற கடையிலேருந்து ஆசிட்டாக வாங்கி அந்த சல்ஃபூரிக் ஆசிட் வாங்கி டாப்அப் பண்ணும்போது வந்து இந்த ரேஞ்சு வந்து கொஞ்சம் அதிகரிக்க சான்சஸ் இருக்குது. அப்படி நீங்கள் டாப்அப் பண்ணும்போது அதிகரிக்கலாம். நீங்கள் என்ன செய்யணும்னா, பேட்டரி வந்து கட்டாயம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனால் வந்து இந்த ஹைட்ரோமீட்டர் யூஸ் பண்ணி வந்து நம்ம பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இன்னொரு செல்லில் செக் பண்ணுறோம். இதே மாதிரி உள்ளே வச்சுட்டு லைட்டாக மேலே வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபிங்கர் ரிலீஸ் பண்ணோம்னா வாட்டர் உள்ளே வந்து அந்த ஃப்ளோட் வந்து நமக்கு ரேஞ்சு காட்டும். இதில் பாருங்கள், ஆல்மோஸ்ட் வந்து ரெட்டில் இருக்குது. இந்த செல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து டெட் கண்டிஷனில் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த பேட்ரி வந்து ஆல்ரெடி வந்து நான் ரிமூவ் பண்ணி வச்ச பேட்ரி தான். இது வந்து பழைய பேட்டரினால உங்களுக்கு வந்து இந்த ரேஞ்சில் காட்டுது. நீங்கள் வந்து ஒரு நியூ பேட்டரி இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பேட்டரியை செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லெவல் வந்து மேலே தான் இருக்கும்.
இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம பழைய பேட்டரியில் வந்து ஓல்டு பேட்டரியில் வந்து இப்போ செல்லோட கண்டிஷனை நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், நியூ பேட்ரி எப்படி செக் பண்ணுறதையும் அதையுமே உங்களுக்கு வந்து இப்போ அதோட பேட்டரியோட கண்டிஷனையுமே இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன். இந்த பேட்டரியில் இருக்க இந்த செல்லை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இது வந்து நியூ இன்வெர்ட்ரு நம்ம இன்ஸ்டால் பண்ணது தான். இந்த ஸ்டாண்டுமே நம்ம செஞ்சது தான். இது எப்படி செய்யணும், எப்படி மேக் பண்ணுறது வீடியோ லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த செல்லை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு காயின் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த எல்லோ கலர் இந்த மூடி அந்த கவரை வந்து லூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி பேட்டரியோட ஹெல்த் கண்டிஷன் செக் பண்ணும்போது பேட்டரியை வந்து கொஞ்சம் கவனமாக செக் பண்ணுங்கள். ஆசிட் வந்து கொஞ்சம் பவர் நடக்கிறதுனால கையில் பட்டுச்சுன்னா லைட்டாக ஊறல் இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா லைட்டாக வந்து தண்ணியை வச்சு வாஷ் பண்ணிட்டீங்கனாலே சரியாயிடும். அதை கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எங்கேயும் கண்ணில் ட்ரெஸ்ஸில் எதுவும் பட்டுறாமல் பார்த்துக்கோங்க. ட்ரெஸ்ஸில் பட்டுச்சுன்னா அந்த துணி அரித்து அந்த இடம் வந்து துணி வந்து ஹோலில் விழுகிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், ப்ரெஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இதில் ரேஞ்சு பாருங்கள். ஓல்டு பேட்டரியில் பார்த்தீங்கன்னா நியர் வந்து ரெட்டு கிட்ட இருந்துச்சு. இப்போ நியூ பேட்டரியில் நம்ம செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நியர் வந்து எல்லோ கிட்ட இருக்குது, எல்லோ மார்க் கிட்ட இருக்குது. பாருங்கள், தெரியுதுங்களா? ஓல்டுக்கும் நியூக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு. ஏன்னா இந்த பேட்டரி வந்து ஆல்ரெடி வந்து இப்போ நமக்கு சார்ஜிங்கில் தான் இருக்குது. சார்ஜிங் இருக்க கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணுறோம். இது மாதிரி வந்து நம்ம செகண்ட் செல்லில் அந்த எலக்ட்ரிலோட ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி பார்க்கும்போது டிப் பண்ணி பார்க்கும்போது பாருங்கள், பாருங்கள் நியர் வந்து எல்லோ கிட்ட இருக்குது. அது ரேஞ்ச் பாருங்கள், அதுலேயே தெரியும் நமக்கு எவ்வளோ போட்டிருக்குன்னா 1.25. இதில் பாருங்கள், நம்ம இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1.25ன்றது வந்து நியர் வந்து 100%. அதனால் வந்து டிசில் வாட்டர் வந்து ஃபுல்லாக டாப்அப் பண்ணி வந்து இந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி செக் பண்ணும்போது பேட்டரியை வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு, அதாவது வந்து அந்த பேட்டரி டெர்மினல்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணும்போது வேல்யூ வந்து ஒருவேளை ரெட் மார்க்கில் இருந்துச்சுன்னா ஆசிட்டாக டாப்அப் பண்ணிக்கோங்க. நார்மலாக அந்த ரேஞ்சில் எல்லோ அந்த ரேஞ்சில் இருந்துச்சுன்னா டிசில் வாட்டர் வந்து டாப்அப் பண்ணி பேட்டரியை மெயின்டைன் பண்ணி நல்லா லைஃபும் வரும், நல்லா ஹவர்ஸும் கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இது போன்ற அடுத்த பயனுள்ள வீடியோக்களை சந்திக்கிறேன். நன்றி, தேங்க்யூ.